ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. குரு வணக்கம். நினைப்பவர் தம்மை காக்கும் நிகரரு மந்திரத்து தனிப்பொருள் உணர்த்தும் தெய்வம் தனித்தொழிற் வேலின் தெய்வம் வினைப்பகை ஓட்டும் செவ்வேள் வியன்புகழ் நாட்டும் எந்தை முனி குழு போற்றும் பாம்பன் முனி குரு மலர்த்தாள் போற்றி. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளிய குமாரஸ்தவத்தில் இன்று 33வது வரியான ஓம் புராணபதையே நமோ நமக என்பதின் விளக்கத்தை பார்ப்போம். வேதாகமங்களின் உட்கருத்தை விளக்குபவனாக உள்ள 18 புராணங்களிலும் உணர்த்தப்படும் முழு முதல் நாயகனாக விளங்குபவனுக்கு வணக்கம் வணக்கம். வேதாகமங்களில் கூறப்பட்டிருக்கும் நுட்பமான கருத்துக்களை பல்வேறு நிகழ்ச்சிகள் வாயிலாக விளக்கக் காட்ட எழுந்தனவே புராணங்களாகும். மக்களுக்கு புத்திசக்தி குறைந்த பொழுது அவர்களால் வேதங்களையோ அவற்றின் பொருள்களையோ ஞான நூல்களையோ முறைப்படி அறிய முடியவில்லை. மோக வயப்பட்டு அசத்தை சத்தென்றனர், பொய்யை உண்மை என்றனர். விபரீத அஞ்ஞானத்தால் பல துன்பங்கள் வந்தன. அதை சீர்படுத்த சிவபெருமான் பிரம்மா திருமால் மூலம் மனு வியாசர் வேதம் ஆகமம் சாஸ்திரங்கள் புராணங்கள் என வகுத்து அதற்கேற்ப அவர்கள் அவதரித்து தாமே 18 புராணங்களை இயற்றி அருளினார். 18 புராணங்களின் அடிப்படை நோக்கம் சிவமகிமையை நிலைநாட்டுவதே என வியாசர் கூறுகிறார். உலகில் உள்ள சிறந்த பொருள்களுள் மிக மிக சிறந்தது பரம புருஷர் பதி பரபிரம்மம் என்னும் பரஞ்சோதி மங்களகரமான பரிசுத்தமான சிவபரம்பொருளின் பரத்துவத்தை 18 புராணங்களின் மூலம் உறுதிப்படுத்துகின்றன. உபபுராணங்களும் உண்டு. சர்க்கம், பிரதிசர்க்கம், வம்சம், மன்வந்தரம், வம்சானுசரிதம், ஸ்திதி, லக்ஷணம், சமுஸ்தை, ஏது, ஆசிரமம் எனும் 10 லக்ஷணங்கள் உள்ளன. வேத பாஷ்யமே புராணங்கள் என ஸ்மிருதி நூல்கள் உறுதிப்படுத்துகின்றன. சிவபெருமான் புராணங்களை நந்திகேஸ்வரருக்கு உபதேசித்து அருளினார். அவர் சனத்குமாரர்களுக்கும் வழி வழியாக வியாசர் சூதமாமுனிவர் என புராணங்கள் தத்துவங்களை விடாது அருளினார். வேத பாஷ்யங்களாக விளங்கும் புராணங்களால் போற்றப் பெறுபவனாகவும் உணர்த்தப்படுபவனாகவும் விளங்கும் முழுமுதல் பரம்பொருளுக்கு வணக்கம் என்ற மந்திர பொருளும் உண்டு. சிவபெருமானின் கட்டளைக்கு இணங்க பிரம்ம புராணம், பத்ம புராணம், விஷ்ணு புராணம், சிவபுராணம், பாகவத புராணம், பவிஷ்ய புராணம், நாரத புராணம், மார்க்கண்டேய புராணம், அக்னி புராணம், பிரம்ம கைவர்த்த புராணம், லிங்க புராணம், வராக புராணம், ஸ்காந்த புராணம், வாமன புராணம், மத்ஸ்ய புராணம், கூர்ம புராணம், கருட புராணம், பிரம்மாண்ட புராணம் வியாசரால் அருளப்பட்ட 14 புராணங்களாகும். சிவபுராணம், பவிஷ்ய புராணம், மார்க்கண்டேய புராணம், லிங்க புராணம், வராக புராணம், ஸ்காந்த மகாபுராணம், மத்ய புராணம், கூர்ம புராணம், வாமன புராணம், பிரம்மாண்ட புராணம் எனப்படும் 10ம் பரமசிவ மகிமையை விளக்குபவை. விஷ்ணு புராணம், பாகவத புராணம், நாரத புராணம், கருட புராணம் எனப்படும் 4மே விஷ்ணுவின் பெருமையை விளக்குபவை. பிரம்ம புராணமும் பத்ம புராணமும் நான்முகனின் பெருமையை விளக்குபவை. அக்னி புராணம் அக்னியின் பெருமையையும், பிரம்ம கைவர்த்தன புராணம் சூரியனின் பெருமையையும் விளக்கிக் கூறும். இவ்வாறு புராணங்களின் சொரூபமாக விளங்கும் பதிபொருளுக்கு வணக்கம் என்ற பொருள் உண்டு. புராணபதி என்பதற்கு புராண புருஷன் என்ற பொருளும் உண்டு. காலத்தை கொண்டு அளவிட முடியாதவனாய் முன்னை பழம்பொருளுக்கும் பழம்பொருளாய் புராதனன் போர்வேற் பெருமான் என்ற அர்த்தமும் உண்டு. அடுத்த வரியான ஓம் பிராணபதையே நமோ நம என்பதன் விளக்கத்தை பார்ப்போம். முக்கிய பிராணனாக விளங்கி உயிர்கூட்டங்களை இயங்க செய்யும் முழு முதல் பரம்பொருளுக்கு வணக்கம் வணக்கம். பிராணங்களை இயக்கி வைக்கும் பதி பிராணபதி, க்ஷேத்ரஜன் என சிறப்பிக்கப்படுவது. முக்கிய பிராணன் பிராணஸ்ய பிராணன் பிராணோவா அகமஸ்மி என கூறப்படுகிறது. தொடுக்கப்பட்ட மணிகளின் ஊடே செல்லும் நூலை போல எல்லா உயிர்கூட்டங்களிலும் இயங்கும் பிராணங்களின் ஊடே முக்கிய பிராணனாக வியாபித்திருப்பதால் அவ்வாறு பிராணபதியாகிறார்.
பிராணன் என்பதற்கு பலம் என்ற பொருள் உண்டு. இந்திரியங்கள் என்ற பொருளும் உண்டு. தேகபலம், ஆன்மீக பலம் இவற்றை அளிப்பவனாகவும் ஜீவ காரணங்களாகவும் இந்திரியங்களை சிவகரணங்களாகவும் ஆக்குபவன் எவரோ அவரே பிராணபதி ஆவார். பிராணன் என்பது பிரணவம் என்ற பொருளும் உண்டு. பிரணவஸ்வரூபமாக உபாசனை செய்து பிரம்மத்தை உணர்ந்தனர் பல முனிவர்கள். உபனிஷத்களிலும் பிராணனை பரம்பொருள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரணவமாக விளங்கும் பிராணனுக்கு ஈசன் பிராணபதியான சண்முகப் பெருமானாவார். ஓம் பிராணேஷாய நமக, ஓம் பிராணாய நமக என்கிறது வேதங்கள். வாக் ரிக்வேதம், மனம் யஜுர்வேதம், பிராணனே சாமவேதம் என குறிப்பிடப்பட்டுள்ளனர். சுப்பிரமணியோம் எனும் மந்திரம் 3 முறை வேதத்தில் அடுக்கி கூறப்பட்டுள்ளது. 4 வேதமே பிராணன் எனவும் இறைவனின் மூச்சுக்காற்று பிராணன் வேதங்கள் வாக்கே சிவாகமங்கள் என கூறப்பட்டுள்ளன. பிராணன், அபானன், உதானன், வியானன், சமானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன் என்பன உடலில் இயங்கும் தசவித வாயுக்களாகும். இறைவன் அருளாலே இவைகள் இயக்கம் தடையின்றி செயல்படுகின்றன. தடைப்பட்டால் பற்பல பிணிகள் வந்து உடல் நலம் கெடும். தசவாயுக்கள் 10 வித நிறமாகவும் 10 வித செயல்களையும் செய்து இருப்பிடங்களும் தொழில்களும் வேறு வேறாக இருந்து உடலை இயக்குகின்றன. முக்கிய பிராணனாக விளங்குபவன் முருகப்பெருமான் ஆவார். எனவே பிராணபதி என துதிக்கப் பெறுகிறார். சமீரணன் என்ற பெயரும் உண்டு. யோக சித்திக்கும் அனைத்திற்கும் அடியவர்களுக்கு பிராணனாக விளங்கி இயக்குவதால் பிராணபதி என சிறப்பிக்கப்படுகிறார். இவ்வாறாக இன்று 33வது வரியான புராணபதியே நமோ நமக என்பதும் 34வது வரியான பிராணபதியே நமோ நமக என்ற இந்த 2 ஸ்தோத்திர மந்திரத்தின் பொருளை பார்த்தோம். அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியை தொடர்ந்து சிந்திப்போம். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க. நான் மறை அறங்கள் ஓங்க நற்றமும் வேள்வி மல்க. மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவண பவ முருகாச்சரணம். திருச்சிற்றம்பலம்.